சங்கீதம் 108. தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. 1. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடிக் கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். 2. வீணையே, சுரமண்டலமே, விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். 3. கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். 4. உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. 5. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமியனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. 6. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலதுகரத்தினால் இரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். 7. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களிகூறுவேன், சீக்கேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். 8. கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயீம் என் தலையின் பெலன், யூதா என் நியாய பிரமாணிகன். 9. மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். 10. அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? 11. எங்கள் சேனைகளோடே புறப்படாமலிருந்த தேவரீரல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீரல்லவா? 12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா? 13. தேவனாலே பராக்கிரமஞ்செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சங்கீதம் 109. இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 1. நான் துதிக்கும் தேவனே, மவுனமாயிராதேயும். 2. துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டுவாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ளனாவினால் என்னோடே பேசுகிறார்கள். 3. பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னைச் சூழ்ந்து கொண்டு முகாந்தரமில்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள். 4. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். 5. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். 6. அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்திவையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. 7. அவன் நியாயம் விசாரிக்கப்படும்போது குற்றவாளியாகக் கடவன், அவன் ஜெபம் பாவமாகக் கடவது. 8. அவன் நாட்கள் கொஞ்சமாகக் கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன். 9. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாகக் கடவர்கள். 10. அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ணக்கடவர்கள். 11. கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக, அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ளக்கடவர்கள். 12. அவனுக்கு ஒருவரும் இரக்கங்காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. 13. அவன் சந்ததியார் நிர்மூலமாகக் கடவர்கள், இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேரற்று போவதாக. 14. அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்படக்கடவது, அவன் தாயின் பாவம் நீங்காமலிருப்பதாக. 15. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கக்கடவது, அவர்கள் பேர் பூமியிலிராமல் நிர்மூலமாவதாக. 16. அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. 17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். 18. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். 19. அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. 20. இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். 21. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தினிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். 22. நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. 23. சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன். 24. உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சியடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. 25. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். 26. என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்குச் சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை இரட்சியும். 27. இது உமது கரம் என்றும், கர்த்தாவே, தேவரீர் இதைச் செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. 28. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழக்கடவன். 29. என் விரோதிகள் இலச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தைச் சால்வையைப் போல் தரித்துக் கொள்ளக்கடவர்கள். 30. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். 31.
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். சங்கீதம் 110. தாவீதின் சங்கீதம். 1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். 2. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். 3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுமுள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்குச் சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். 4. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலுமிருப்பார். 5. உம்முடைய வலது பாரிசத்திலிருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். 6. அவர் ஜாதிகளுக்குள் நியாயந்தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாயிருக்கிறவர்களை நொறுக்கிப் போடுவார். 7. வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.